Hi guys, welcome back to பிஞ்சு கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 டே 4ல இருக்கோம். ஸோ 2 டேஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு என்னுடைய தவிர்க்க முடியாத சில காரணங்களால. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்குரிய அந்த போர்ஷன்ஸ் இன்னைக்கும் நாளைக்கும் நான் எப்படியாவது கவர் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே யூ கேன் ஸ்கிப் இட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு மாடியூல்ஸும் இப்போ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சைட் பை சைடு அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இனிமேல் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரான டைமாக தான் இருக்கும். இதுக்கிடையில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ் வேறு நம்ம வச்சுருப்போம். ஸோ இந்த எல்லா ப்ரெஷருக்கும் இடையில நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ டே 4 அண்ட் டே 5 இன்றைக்கும் நாளைக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதை தொடர்ந்து சண்டேயும் இதுக்குரிய வீடியோஸ் வந்துடும். ஸோ டீச்சர்ஸ் வாங்க இப்போ டே 4க்குள்ளே போகலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 2 ஆக்டிவிட்டி ஃபார் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ சொல்லை தொடராக்குவோம் அப்படின்றது மொட்டு மலர்நிலை மாணவர்களுக்கு. அவங்களுக்கு நீங்கள் இதை ரொட்டீனாக நீங்கள் பண்ணுற ஒர்க் தான் அப்படின்றதுனால ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடுவாங்க, நல்லாவே வாசிப்பாங்க. 2 பேரும் நீங்கள் உட்கார வச்சுட்டு அந்த வார்த்தைகள் ஐவரிசை எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகளை வாசிச்சுட்டு, வார்த்தைகள் மட்டும் அவங்களுக்கு பத்தாது, அந்த வார்த்தைகளை வாக்கியத்தில் அமைத்து சொல்வதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி இருக்கணும். அதாவது மொட்டுநிலை மாணவர்கள் அதை வாக்கியத்தில் அமைச்சு சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுவே மலர்நிலையா இருக்கும்போது அதை எழுதவும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ 2 பேரா பேரா தான் இருக்கிறாங்க இல்லையா, வெற்றி புள்ளிகளை அவங்களே பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அவங்களுக்குரிய ஆக்டிவிட்டியை கொடுக்குறீங்க. சொல்லை தொடராக்குவோம். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அவங்க சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள அவங்க போயிடலாம். அதுவே அருமநிலை மாணவர்கள் அப்படின்னா சொல்லறிவோம் பகுதி இருக்கும். சொல்லறிவோம்ல அவங்க அதை ரீட் தான், எழுத்து கூட்டி வாசிக்கும் பயிற்சி தான். இதுலையுமே ரொம்ப அருமையா அருமநிலை குழந்தைகள்லாம் வாசிப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு பயிற்சி நூல் பாடநூல் 2லையுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் வேர்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க ரொம்ப குழப்பம் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு தாராளமாக கொண்டு போகலாம். அடுத்தது இதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றும் விதத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல எழுத்து கூட்டி வாசிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் கரும்பலகையில் இந்த எல்லா வார்த்தைகளையுமே எழுதி போட்டுட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சில குறிப்புகள் க்ளூஸ் நீங்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுல இருந்து அவங்க அதுல எந்த வார்த்தை அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சு வாசிக்கிற மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 எழுத்தை கொண்டது இனிமையான இசை தருவது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வீணை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதையுமே கொஞ்சம் அதாவது டல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மீதி குழந்தைங்க எல்லாருமே ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸோட அவங்க சிறகுகள் விரியட்டும்க்கு போகலாம். இதுதான் டே 4 ஆக்டிவிட்டி ஃபார் தமிழ். அடுத்து இங்கிலீஷ்க்கு நம்ம ஆல்ரெடி டே 3ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. டே 3ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அடுத்த நாள் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருங்க. யார மாதிரி? பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ் இன் த சொசைட்டி. ஓகேவா, அது மாதிரியே குழந்தைங்க வந்திருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கிராமத்து குழந்தைங்களா இருந்தாங்கன்னா. ஓகேவா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி டைம் தான். நம்ம கிளாஸ் ரூமையே ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெட்யூல் போட்டு ஒரு அழகான ஒரு ஷோவையே நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன அப்படின்றத பார்த்துடணும். A4 ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சர்ஸ் ஃப்ரண்ட்ல பிக்சர்ஸ், அந்த A4 ஷீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் ஓரியன்டான சென்டென்சஸ் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான்டாக ஒரு புக்லெட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எப்படி? கிளாஸ் ஹூ இஸ் யுவர் டீச்சர் அப்படின்னு கேட்கும்போது உங்க நேமை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்க தான் எங்க டீச்சர் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த நேமையும் நீங்க கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்டோரியே இங்க கிரியேட் ஆக போகுது. அது என்ன ஸ்டோரின்னு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த புக்லெட்டை ஒவ்வொன்றா நீங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த கிளாஸ் ரூம்? கேன் யூ கெஸ் த நேம் ஆஃப் த டீச்சர்? அப்போ அந்த பிக்சர்ல உள்ள ஃபர்ஸ்ட், அதாவது அந்த A4 ஷீட் புக்லெட்ல உள்ள ஃபர்ஸ்ட் பிக்சர் இதுதான். கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா? இது எந்த கிளாஸ்ன்னு தெரியுதா? டீச்சரை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. ஸோ அங்க என்ன சொல்றாங்க டீச்சர்? டே 3ல நீங்க சொன்ன விஷயம் இங்க வருது. கிளாஸ் 2 சில்ட்ரன் லைக் மாலினி டீச்சர் அ லாட். அவங்களுக்கு மாலினி டீச்சர்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க என்ன சொல்றாங்க கிளாஸ் ரூம்ல? டுமாரோ வி வில் ஹேவ் அ ஃபேன்சி ட்ரெஸ் ஷோ says the teacher. இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய ஃபர்ஸ்ட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்துருது. ஸோ அந்த ஸ்டோரியினுடைய நெக்ஸ்ட் சீன் என்ன?
நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறாங்க. த கிளாஸ் இஸ் so colorful. Everyone is dressed up. Come on kids, talk about yourself. அவங்க அவங்கள பத்தி இப்ப சொல்லும்போது அவங்க அதுக்குரிய அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொஃபஷனை பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்குரிய ப்ராக்டிஸ் தான் அடுத்தது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து வருண் ஒரு ஃபார்மர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கான். I am Varun, I am a farmer, I grow food for you. ஓகே, ஒரு ஃபார்மர் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அந்த A4 ஷீட்டினுடைய ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃபார்மர் பிக்சர், அதனுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ். ஓகே, அதாவது அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபார் த ப்ரொஃபஷனிஸ்டா. அடுத்தது ஒரு டான்ஸர், சாரு அப்படின்ற பொண்ணு வந்து டான்ஸர் அந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஐ எம் சாரு, ஐ எம் அ டான்ஸர், ஐ மேக் யூ ஹாப்பி வித் மை டான்ஸ், அந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரா வராங்க. அப்துல் வந்து பைலட்டா வராரு, திவ்யா என்ஜினியரா வராங்க, நான்சி டாக்டர், டேவிட் பிளம்பர், புனிதா டீச்சர், ரவி செஃப், ஜானி டிரைவர் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜெனி மெஜிஷியன். ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு ப்ரீ பிளான்டா இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதை முடிச்சாலே ரொம்பவே குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த. அதை முடிச்சுட்டு நம்ம ஒர்க் புக் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடலாம். ஸோ லேர்னிங் அவுட்கம்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் மேக்ஸுக்கு செய்து மகிழ்வின் 4ல் பார்த்தீங்கன்னா 2 விஷயம், அதாவது அரும்பு மொட்டு மலர் மாணவர்களுக்கு இது ஒரு திருப்புதல் நாளாக அமையும். மலர்நிலை மாணவர்களுக்கு மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி வருது. ஸோ அரும்பு நிலை குழந்தைகளுக்கு செயல்பாடு வந்துட்டு 20க்குள் கழித்தலை நினைவூட்டிட்டு பாடநூல் பயிற்சி நூலுக்கு நம்ம போயிடலாம். அதுவே மொட்டுக்குன்னா அந்த செயல்பாடுதல் கூட்டுதல் மற்றும் கழிப்பது இதனால் கிடைக்கக்கூடிய அந்த எண் அமைப்புகளை நினைவூட்டி பாடநூல் பயிற்சி நூலுக்குள்ள அவங்க போயிடலாம். அதுவே மலர்நிலை மாணவர்களுக்கு வந்துட்டு வகுத்தலால் கிடைக்கும் எண் அமைப்பு, இதுக்கு நம்ம பயன்படுத்த போறது மணிகள் இல்ல கற்கள், பல்லாங்குழி குழிகள், அல்லது பல்லாங்குழி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு முன்னாடி தரையில வட்டம் போட்டு அவங்களுக்கு செய்யலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா குழந்தைங்களை 2 பேரா பிரிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு நம்ம கற்கள் இல்ல மணிகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொடுத்துக்கிறோம்னு வைங்களேன் ஒவ்வொரு டீமுக்கும். இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு நம்பர் நீங்க சொல்லிட்டு அந்த எண்களுக்கு ஏத்த மாதிரியான மணிகள் அவங்க எடுத்துட்டு அந்த பல்லாங்குழிலையோ இல்ல அவங்களுக்கு முன்னாடி இருக்க குழிகள்லையோ அவங்க ஒவ்வொன்றா முதல்ல வச்சுட்டே வரணும் அந்த கற்களை. இதுல நீங்க சொல்ல வேண்டிய நம்பர்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். கடைசியா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அந்த சர்க்கிளை முடிக்க அவங்க கையில மீதமே கற்கள் இல்லாத மாதிரியான நம்பர்ஸை நீங்க சொல்லணும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சிறந்த வகுத்திகளாக நீங்க சொல்லணும். ஓகே, இப்ப வந்து 21 வந்துட்டு 7 வைக்கும்போது அவங்களுக்கு சரியா இருக்கும். அப்படி இல்லாம 19, 37 இந்த மாதிரி நீங்க சொல்லிடக்கூடாது. ஸோ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கவனம் வச்சு சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு குழப்பும் விதத்துல எந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. இப்ப நீங்க இந்த மாதிரி செய்யும் போது இதுதான், அதாவது 24 கற்கள் அவங்கள்ட்ட நீங்க எடுக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த 100 கற்கள் கொடுத்துருந்தீங்க இல்லையா, அதுல 24 நீங்க எடுத்துக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிற வட்டத்துல ஒவ்வொன்றாக முதல்ல வச்சுட்டே வாங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது 24 கற்களில் முதல்ல 8 கற்கள் வச்சுட்டாங்கன்னா மீதி அவங்க கையில எத்தனை கற்கள் இருக்கும்? 16 கற்கள். இது முதல் சுற்று முடிஞ்சிடுச்சு. அடுத்து அவங்க கையில இருக்கிற 16 கற்களை திரும்பியும் அதே வட்டத்துல ஒன்னொன்னா வச்சுட்டு வரும்போது மீதி அவங்க கையில 8 கற்கள் இருக்கு. அதே திரும்பி 3வது சுற்றுல திரும்பியும் ஒன்றொன்றாக வைத்துக்கிட்டே வரும்போது கடைசியில அவங்க கையில எந்த கல்லுமே இருக்காது. இப்ப இதுதான் விஷயம். இத ஒரு நோட்ல அவங்க நோட் பண்ணிட்டே வரணும். 2 பேரா பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, ஒருத்தர் இந்த மாதிரி கற்கள் வைக்கலாம், இன்னொருத்தர் இதை வந்துட்டு குறிப்புகள் எடுக்கலாம் அவங்களுடைய நோட்டு புத்தகத்துல. இந்த மாதிரி செஞ்சு முடிக்கும் போது 3 முறை அவங்க தொடர் கழித்தல் பண்ணியிருக்கிறாங்க, எண்கள் மாறாம. ஏன்னா ஒவ்வொரு முறைக்குமே அவங்க 8 முறை அப்படின்றதான் பயன்படுத்துறாங்க இல்லையா. சோ இதுதான் தொடர் கழித்தல். இத வகுத்தலுக்கு மாத்தும் போது எப்படி, மொத்தம் அவங்கள்ட்ட இருந்த கற்களின் எண்ணிக்கை 24, அவங்க போட்ட வட்டங்களின் எண்ணிக்கை 8, ஆக மொத்தம் ஒவ்வொரு வட்டத்திலையுமே இருக்கக்கூடிய கற்களின் எண்ணிக்கை 3. அப்ப 24 மணிகளை 8 8ஆக நாம் சரிசமமாக பங்கிடும் போது ஒவ்வொரு வட்டத்திலும் 3 கற்கள் இருக்கிறது. இத அவங்க தொடர் கழித்தல வகுத்தல் கூற்றா அவங்க இந்த இடத்துல மாத்த முடியும். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நம்பர்ஸா சொல்லி ஒவ்வொரு டீமையும் இந்த மாதிரி நீங்க பண்ண வைக்கணும். ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வந்து குழந்தைங்களை ரொம்பவே அழகா ஷேப் பண்ணும். ஓகே, இதை நம்ம மறந்துட வேண்டாம். கற்றல் விளைவுகளை ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் சிறகுகள் விரியட்டும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டே 5ல மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.